ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா சீம்பால்னால் என்னென்னு கேட்குறீங்கன்னா, மாடு வந்து கன்றுக்குட்டி போடல, அதில் ஃபஸ்ட்டு கறக்கிறோம் பாருங்கள், அந்த பால் தான் சீம்பால். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டை மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சு, அவங்க ஒரு 1/2 லிட்டர் சீம்பால் கொடுத்தாங்க நமக்கு, ஃபஸ்ட்டு கறந்த பால். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து இனிப்பு சாப்பிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், மிஸ் பண்ணுறாதீங்க. அப்புறம் 4 ஏலக்காய் தட்டி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல. நம்ம வெல்லம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைச்சிட்டு லைட்டாக நக்கி பார்த்துக்கோங்க. வெல்லம் சரியாக போச்சு, இனிப்பு ஓகேனா நீங்கள் சரியாக அப்படியே வச்சிடலாம். இல்லைனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் ஃபுல்லாக வெல்லம் தான் சேர்த்துட்டு இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணேன். ஆனால் இதோடு வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க, அதுக்கு மூடி கரெக்டாக வராது, மேலே பொங்கி வரும். அதனால் இதாக சொல்லிட்டு நான் ஒரு குட்டி வேறு பாத்திரத்துக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், மூடி போடுற மாதிரி. இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு தண்ணி காய் வைக்க குண்டாக இருக்கும், அதை தான் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. நீங்கள் வந்து இது மாதிரி வெளியே அடுப்பு வைக்க முடியும்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதை வச்சு நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மூடி போட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு மூடி போடாமல் வச்சதுனால பார்த்திங்கன்னா அது சரியாக வெந்து வரல. ஒரு 1/2 hour வேக வச்சேன், வேகவே இல்லை. எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் போய் பார்க்கலாம் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ தான் அப்படியே பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள் தண்ணியில். இந்த ஆவி வந்து போகாமல் மூடி போட்டு வைக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் அது வந்து மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. சரி அப்படியே வெந்துரும்னு சொல்லிட்டு விட்டால் சரியாக வேகவே இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப பார்க்கலாம், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கரெக்டாக 1/2 hour கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மேலே வந்து சுடலை, உள்ள மட்டும் தான் சூடு. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேகலை. ஏன்னா இதுக்கு நம்ம மேலே அந்த மூடி வைக்கணும்ல, அது நான் வைக்க மறந்துறதுனால தான் அது வேலை. பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்டினோடனே பாருங்கள் உள்ளே ஆடுது. நான் ஸ்பூன் வச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு, பார்த்திங்கன்னா மேலே வெந்த மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வேகலை. ஏன்னா நான் அந்த மூடி வச்சிருந்தா ஃபஸ்ட்டே நல்லா வெந்திருக்கும். அதனால் திரும்ப மூடி போட்டு கொண்டு போய் வச்சு, அதுக்கேற்ற மூடி வீட்டில் இல்லாதனால இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களா, அந்த தலை அது சும்மா இருந்துச்சு வீட்டில், அதனால் அதை போட்டு மூடி வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள் எப்படி வந்து வேர்த்துருக்குன்னு. இது மாதிரி ஆவியில் தாங்க வேகணும். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் வச்சேன், 1/4 மணி நேரத்துலேயே ஃபுல்லாக வெந்துருச்சு. அப்போ நான் 1/2 hour வேக வச்சப்போ போட்டிருந்தா ஃபஸ்ட்டே நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க. அப்படியே சும்மா அப்படியே கேக்கு மாதிரி இருந்துச்சுங்க. சீரியஸ்லி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அப்படியே அழகாக டெம்பராக நிற்குது பாருங்கள். இப்படியே விட்டு பார்க்கணும், விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுற்றி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட வந்து சீம்பால் ரெடி. இல்லைன்னா திரும்ப கூட வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபீஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது உள்ளே இருக்கிறதுனால. அது ஃபஸ்ட்டு இந்த பவுலில் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் ஃபீஸ் போடுறதுக்கு. அதுதாங்க பால் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.